கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இணைஞ்சிருக்காங்க, என்ன அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கடைசியா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அவசியங்கிறத ஒரு கட்டத்துல உணர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கையில் ஏதாவது ஒரு சுயத்தொழில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் எல்லாருடைய யோசனையாகவும் இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் அங்கேயர்கண்ணி அப்படின்ற ஒருத்தவங்க ஜூட் பேக்ஸ் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சுயத்தொழிலை அவங்க எந்த அளவுக்கு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அங்கேயர்கண்ணி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தொடர்ந்து கேளுங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேரு அங்கேயர்கண்ணி. நான் இன்ஜினியரிங் MBA முடிச்சிருக்கேன். நான் ஒரு 10 இயர்ஸ் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணல. அப்புறம் ஃப்ரீலான்சராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்து. அப்போதான் இந்த IOB RCT மூலமா இந்த ஜூட் பேக்ஸ் பற்றி தெரிய வந்தது. அங்கே இது பண்ணுறது எப்படின்னு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போய் ஒரு 10 டேஸ் மேலே அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே மேம், இதை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு மேம்? இது ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 3 இயர்ஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்னென்ன வகையான பேக்ஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க? இதில் ஷோல்டர் பேக், லஞ்ச் பேக், அப்புறம் பர்ஸு, பென்சில் பவுச், லேப்டாப் பேக்கு, ஷாப்பிங் பேக், அப்புறம் வெஜிடபிள் பேக், அந்த மாதிரி பேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வேறு கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்கிறாங்களோ அவங்க கலரு இல்லை அவங்க என்ன சைஸு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. சில பேர் ஜிப்பு வச்சு கேட்பாங்க, இல்லாட்டி மேக்னெட் பட்டன்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். ஸோ இவ்வளோ வகையான பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சணலில் தான் தயாரிக்கிறீங்களா மேம்? ஆமாம். ஓகே மேம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி மேம் உங்களுக்கு வந்துச்சு? அதான் நான் வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சரி இது இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சரி இதே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்தது. ஓகே மேம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ முதலீட்டில் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 2000 ருபீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லாட்டி நான் ஜென்ரலாகவே என்ன பண்ணுவேன்னா ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அவங்கள்ட்டையே கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண சொல்லிடுவேன். பே பண்ண சொல்லிட்டு அதில் தான் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 2000 தான் முதலீட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மிஷின் எல்லாமே வீட்டிலேயே வச்சு பண்ணிட்டுருக்கீங்களா அல்லது தனியாக ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு பண்ணுறீங்களா? இல்லை, வீட்டில் வச்சு தான் பண்ணுறேன். அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்களும் வீட்லேயே மிஷின் வச்சுருக்காங்க. அவங்க அதை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மேம். ஸோ இதற்கான மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது? என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க இந்த சணல் பேக் தயாரிக்கிறதுக்கு? அதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக அந்த மெட்டீரியல் வேணும். அந்த ஜூட் மெட்டீரியல் அது ரோலாக கிடைக்கும், இல்லாட்டி மீட்டர்ஸில் கிடைக்கும். இப்போ நம்ம துணிலாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரி அந்த மெட்டீரியலை விற்பாங்க. அது பிளெயினாகவும் இருக்குது, பிரிண்டட், அப்புறம் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். அப்புறம் கொல்கட்டாலேருந்தும் வாங்கியிருக்கேன், டெல்லியிலேருந்து வாங்கியிருக்கேன், அப்புறம் சென்னை, இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் வாங்குறேன். ஸோ நிறைய இடங்கள்லேருந்து இந்த மூலப்பொருட்கள் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். உங்களுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போகுது? மார்க்கெட்டிங் நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. யாராவது இப்போ என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி அந்த மாதிரியும் பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு.
ஓகே மேம். நீங்க இப்போ வந்து ஆன்லைன் தளத்திலயுமே இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து நெறைய பேக்ஸ் விதவிதமா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கமர்ஷியலான வேர்ல்டுல. ஸோ சணல் பைகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குதா மேம்? கிடைக்குது. ஏன்னா அதுவும் வந்து நம்ம ஃபேஷனபுளா டிசைன் பண்ணி குடுத்தோம்னா, அ அது மக்குற பொருள் தானே! அதனால வந்து அத யூஸ் பண்றனால என்விரான்மென்ட்டையும் சேவ் பண்ண முடியும். அதனால ம், சணல் பைக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஓகே மேம். சணல் பைக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. யாரெல்லாம் மேக்ஸிமம் இந்த சணல் பைய வாங்கி யூஸ் பண்றாங்க? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் வாங்குறாங்க. அது இல்லாம பிசினஸ் பீப்பிள் இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து லேப்டாப் பேக்லாம் அவங்க வாங்குறாங்க. ஓகே மேம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த தொழிலுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு 6 ஹார்ஸ் அப்படி இல்லாட்டி ஆர்டர்ஸ் வரப்ப, அப்போ வந்து அந்த டைம்ல வந்து நம்ம நெறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஸோ இதுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க செலவு பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? இந்த சணல் பை உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் பொதுவா இருக்கு மேம்? அதான் நம்ம சுத்தி உள்ள என்விரான்மென்ட்க்கு வந்து இது சேஃபான ஒண்ணு. இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாம, நம்ம இந்த மாதிரி சணல் பையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, அ சுற்றுப்புற சூழல்ல அந்த மாசுபடுறதெல்லாம் நம்ம தடுக்கலாம். இப்போ சணல் பை பெரும்பாலும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த தொழில் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதை இப்படியெல்லாம் விற்பனை பண்ணலாம். இந்த தொழில் எடுத்து பண்ணா இவ்ளோ நமக்கு லாபம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு சின்ன சின்னதா வழிகாட்டக்கூடிய நபரா யார் இருக்காங்க? அ புவனேஸ்வரின்னு அந்த மேடம் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க ஆர்சிடி குரூப்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஏதாவது டவுட்டு இல்ல அ எவ்வளோ ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்றது எந்த மாதிரி அதெல்லாம் கேட்டா அவங்க டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணி தருவாங்க. ஓகே மேம். ஸோ இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ எப்படி போயிட்டுருக்கு மேம்? இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லுவீங்களா? அ இப்போ சுமாரா தான் போகுதுன்னு சொல்லுவேன். ஓகே மேம். இந்த தொழில்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு இதுதான். மத்தபடி எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா இது மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கஷ்டமானா, இல்ல நமக்கு இப்ப ஆர்டர் குடுத்த உடனே சில சமயம் 2 டேஸ் இல்ல 1 டேலயே உடனே டெலிவர் பண்ண சொல்லுவாங்க. அந்த இது அப்படி இல்லாட்டி அங்க நம்ம இப்ப சென்னையில, இல்ல வேற இடத்துல இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறப்ப அவங்க அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா, அதனால வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த டயத்துக்குள்ள நம்மளால செஞ்சு குடுக்க முடியாது. ஓகே மேம். இப்போ உங்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நான் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ, உங்களுடைய ஃபேமிலில எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இப்போ அந்த சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க? ஃபேமிலில வந்து என்கரேஜ் தான் பண்ணாங்க. சுயதொழில் பண்றேன்னு சொல்றப்போ, "சரி பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம். ஸோ இதுவரையும் நீங்க இந்த தொழில் பயணமா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், இதில நான் சந்திச்ச ரொம்ப பெரிய சவால்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சவால் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தீங்க? அ அதாவது ஒரு ஆர்டர் வந்து டெல்லிலேருந்து எனக்கு வந்திருந்துச்சு. அப்போ வந்து அத வந்து ஏன்னா டெல்லினா இங்கேருந்து நம்ம அனுப்புனோம்னா, அது 3, 4 டேஸ் ஆகும் அங்க ரீச் ஆகுறதுக்கு. அதனால அந்த டைம்க்குள்ள வந்து அ முடிச்சு குடுக்கணும். அப்போ வந்து முடிச்சு ஒரு தடவ முடிக்க முடியல. அதுக்கப்புறம் வேற 2, 3 பேர் ஹெல்ப் பண்ணி, அ அந்த இத கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் தான் அத வந்து டெலிவர் பண்ற மாரி இருந்தது. அதுதான் ஒரு சவால் மாரி இருந்தது. இந்த ஜூட் பேக்ஸ். ஓகே மேம். இப்போ ஜூட் பேக்ஸ் ரிலேட்டடாவே நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஜூட் பேக் தயாரிக்கிறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கு. நானும் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, இந்த ஜூட் பேக் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண நீங்க என்னலாம் சொல்லுவீங்க? இதெல்லாம் தேவைப்படும் அதுக்கு. பேசிக்கா தையல் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்றது, அதெல்லாம் அவங்க கத்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பொதுவா இந்த ஜூட் பேக்ஸ் அப்படின்னு இல்லாம, ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் ஆலோசனைகள் சொல்லுவீங்க? சுயதொழில் வந்து நம்ம இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நெறைய பேரால ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ அந்த மாரி ஸ்டேஜ்ல வந்து இப்ப சுயதொழில் பண்ணாங்கன்னா, அந்த வருமானத்த வச்சு அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு அ கைவினை பொருள் அந்த மாதிரி ஏதாவது கூட செய்யலாம் அவங்க. இப்பல்லாம் வந்து இந்த சார்ம்ஸு, அந்த பிரேஸ்லெட் மாதிரிலாம் இப்ப போடுறாங்கல்ல பீட்ஸ் வாங்கி,
அதெல்லாம் கூட வீட்ல இருந்தே செய்யலாம் ஈஸியா. அதுக்கெல்லாம் முதலீடு வந்து கம்மியா தான் இருக்கும். அது இல்லாம அப்புறம் இப்போ அவங்க வந்து அழகு கலை அதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா, ஒரு பியூட்டிஷியன் அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது படிச்சு அதெல்லாம் கூட பண்ணலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட்டா போகலாம். அப்புறம் இப்போ சாரீலாம் கூட அயர்ன் பண்ணி ஃப்ளீட் வச்சு குடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் கூட மினிமம் ₹500 சார்ஜ் பண்றாங்க. அதெல்லாம் கூட வீட்ல இருந்தே பண்ணலாம். ஓகே மேம். ஸோ இவ்வளோ சுய தொழில்கள் இருக்குது, இது எல்லாமே பண்ணலாம். பட் ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுயதொழில் இருந்தா அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். ஏதாவது ஒரு ₹100 தேவைப்படுது, இல்ல 200 வேணும் அப்படின்னா யார்ட்டயும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் அவங்களுக்கும் ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து கிடைக்கும். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த நிறைய பயண அனுபவங்கள் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுய தொழில் முனைவோர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அ இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலயும் நல்லா முன்னேறிட்டு வராங்க. அதனால இந்த மாதிரி சுயதொழில்லயும் வந்து நான் நெறைய பெண்கள சந்திச்சிருக்கேன். அவங்களும் நெறைய வேற ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணி பிசினஸ் பண்றத வந்து பார்க்குறப்போ, பெண்கள் வந்து இப்ப நல்லா முன்னேறிட்டு தான் வராங்க சுயதொழில்ல. அவங்களும் அவங்களும் வந்து தைரியமா வந்து ஏதாவது ஒரு தொழில எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் ஏதாவது கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா, அவங்களும் அவங்க வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறலாம். இதுவரையும் நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதிரை எஃப்எம்முக்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஃபைனலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பளித்த அதிரை எஃப்எம்க்கு வந்து நன்றி. இந்த மாதிரி பெண்கள ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ப்ரோகிராம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அத லிசன் பண்ற நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னைக்கு கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துகிட்ட அங்கேற்கனி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.